ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கிச்சன் ஸ்டோரேஜ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், கருப்பு கொண்டக்கடலையை ரொம்ப நாள் வரைக்கும் நம்மளால் பூச்சி வண்டு இல்லாமல் வருஷக்கணக்காக நம்மளால் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அதுக்கான டிப்ஸ் தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த டிப்ஸ்லாம் என்னென்னங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கருப்பு கொண்டக்கடலையை வாங்கிட்டு வந்த உடனே கொண்டக்கடலையை ஈரம் இல்லாத தட்டில் கொட்டி நல்லா வெயிலில் காய வச்சுருங்க. கொண்டக்கடலையில் கொஞ்சம் கூட ஈரத்தன்மையே இருக்கக்கூடாது. வெயிலில் வைக்கிறதுனால நல்லா காஞ்சிரும். இப்போ இந்த காஞ்சிருக்க கொண்டக்கடலையில் டஸ்ட்டெல்லாம் இல்லாத அளவுக்கு நம்ம ஒரு முரத்தில் போட்டு நல்லா புடச்சி எடுத்துக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா சமயத்தில் கல் இருக்கும். கொண்டக்கடலையுமே பார்த்திங்கன்னா ஒரு சிலது ரொம்ப குட்டி குட்டியாக ரொம்ப கருப்பாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இல்லாமல் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா சுத்தமாக எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் க்ளீன் பண்ணுறதுனாலையுமே உங்களுக்கு வண்டு வராமல் ரொம்ப நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ கொண்டக்கடலையை நல்லா வெயிலில் காய வச்சு அதில் டஸ்ட்டெல்லாம் இல்லாத அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நான். இப்போ இதை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்கிறத பார்க்கலாம். அதுக்காக நான் கட்டி மஞ்சள் தான் எடுத்திருக்கேன். இது விரலி மஞ்சள்னு சொல்லுவாங்க. மளிகை கடையிலலாம் கிடைக்கும். இந்த மாதிரி முழு மஞ்சளாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. மஞ்சளையுமே நீங்கள் இதில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி மஞ்சளை நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது கருப்பு கொண்டக்கடலையில் வண்டு வராமல் ரொம்ப நாள் வரைக்கும் நம்மளால் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். செகண்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுக்காக நான் காஞ்ச மிளகா தான் எடுத்திருக்கேன். காஞ்ச மிளகால சமயத்தில் ஈரத்தன்மை இருக்கும். அதனால் அப்படியே போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிடாதீங்க. காஞ்ச மிளகாவையும் நல்லா வெயிலில் வச்சு காய வச்சுட்டு அதுக்கப்புறமா கொண்டக்கடலையில் போட்டு வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணலாம். நல்லா உள்ளே போட்டுட்டு அதுக்கு மேலேயும் கொஞ்சம் கொண்டக்கடலையை போட்டு வச்சுருங்க. இந்த மெத்தடில் ஸ்டோர் பண்ணும்போது ரொம்ப நாள் வரைக்கும் நம்ம வண்டு வராமல் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். தேர்டு டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். அதுக்காக நான் பிரிஞ்சிலை தான் எடுத்திருக்கேன். பிரிஞ்சிலையும் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. அதுலேயுமே ஈரத்தன்மையே இருக்கக்கூடாது. இப்போ பிரிஞ்சிலையோட வாசத்துக்கு அதில் பூச்சி வண்டு எதுவுமே வராது. ரொம்ப நாள் வரைக்கும் நம்மளால் வச்சு ஸ்டோர் பண்ண முடியும். இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா இந்த மெத்தடை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த 3 டிப்ஸும் உங்களுக்கு செட் ஆகாட்டி ஃபைனலாக சொல்லக்கூடிய இந்த டிப்ஸை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்காக நான் கொஞ்சம் கூட ஈரமே இல்லாத அளவுக்கு ஒரு ஏர் டைட்டான ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் தான் எடுத்திருக்கேன். இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இந்த கருப்பு கொண்டக்கடலையை சேர்த்துருங்க. இப்போ இதுக்கு நான் மூடி போட போகிறேன். இந்த மூடியுமே பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக இருக்கும். கொஞ்சம் கூட கேப்பே இருக்காது. இந்த பாக்ஸை நீங்கள் வெளியில் வச்சும் ஸ்டோர் பண்ணலாம். ஆனால் வெளியில் வச்சு ஸ்டோர் பண்ணுறதை விடவும் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் இந்த கொண்டக்கடலையில் வண்டு பூச்சிலாம் வராமல் ரொம்ப நாள் வரைக்கும் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்ட இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு யாருக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.